கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது அப்படி தாண்டி இருக்கும். இந்நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க பத்தியா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், மறுபடியும் வியாபாரம் சூடு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு முத நாள் தானே, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டம் இருக்கும். ஆளுங்க போய் நல்லா இருக்குன்னு சொல்லதான் அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க, வியாபாரம் நமக்கு பெருகும். ஆமாம் ஆமாக்கா, அதுவும் வாஸ்தவம் தான். ஏக்கா அதெல்லாம் சரி, இப்போதான் ஆள் யாரும் இல்லையே, நம்ம ஆளு கொஞ்சம் பிரியாணி எடுத்து சாப்பிடுவோமா? எனக்கு லைட்டாக பசிக்குது. நானே அதாண்டி நினச்சேன், இப்போதான் ஆள் இல்லாமல் இருக்கு. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலையா, கொஞ்சம் கிருகிருன்னு வேற வருது. சாப்பிட்டா நல்லா இருக்கும் பத்தியா. பார்த்தீங்களா, நீங்கள் நினச்சிங்க, நான் சொல்லிட்டேன். சரி, நான் 2 பேருக்கு போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லடி வேணாம், நானே எடுத்து தாரேன். சரியா, நீ இந்த எண்ணெய் சட்டியெல்லாம் தாண்டி வரணும், மேலே கீழே ஊற்றிக்காத. நீ அங்கேயே நில்லு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏக்கா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. என்னடி, அந்த லெக் பீஸ் மட்டும் இந்த பக்கம் தள்ளினா நல்லா இருக்கும். அதானே பார்த்தேன். என்னடா நான் பிரியாணி எடுக்கேன்னு சொல்கிறாளேன்னு. சரி உனக்கே வச்சு தாரேன், நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. அப்போதானே பழமா நினைக்க நல்ல பிரியாணி செய்ய முடியும். சரி இதுதான் பக்கத்து இலைக்கு பாயாசம் தாங்களோ. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறுக்கு ஒத்துக்காது பார்த்தீங்களா, அதான் வேற ஒன்றும் இல்லை. போய் சட்டுப்பட்டு எடுத்துட்டு வாங்க. இங்கே பாடா, ஒரு வாரத்துக்கு வீட்டில் சமைக்கிற வேலை மிச்சம். நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கட்டி கொண்டு போய் கொடுத்துடணும். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாகவே இருக்கு. இக்கக்கு போதும், நல்லா கறியை மட்டும் எழுதிவீங்க, சோத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சரிடி அப்படிதான். இந்த சாப்பிடு. மல்லிகாக்கா தான். ஏக்கா நீங்களும் நல்லா லெக் பீஸ் வச்சுக்க வேண்டியதானே. இருக்கட்டும் டீ, நான் கொஞ்சம் பிரியாணி செஞ்சப்போ அடி சாதம் எடுத்து வச்சிருந்தேன், அதே சில்லி சிக்கன் வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ நல்லா சாப்பிடு. சரிக்கா, உங்களுக்கு பேரெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சாப்பிடலாம், நீ முதல்ல சாப்பிடு. இந்த உமா எங்கடி போன? அவள் தான் பிரியாணியை சுற்றி வருவா. இன்னைக்கு ஆளை காணோம். அதானே எனக்கு ஒன்றும் புரியலை. எக்கா அடி வாடி, இப்போதான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன சமாச்சாரம், என்னை பற்றி பேச்சு ஓடி இருக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, சாப்பாடை போட்டு உட்காந்தோமா, அதான் உடனே உன் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு பிரியாணினா உசுராச்சே, வா நீ ஒரு தட்டை போட்டு சாப்பிடு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பிரியாணி எம்பிட்டு தீர்ந்துருக்கு? அது ஒரு காவட்டா தாண்டி தீர்ந்துருக்கு, முக்காவட்டா அப்படியே தான் இருக்கு. அப்படியா, முத நாள் தானே உமா, இன்னும் நேரம் வேற இருக்கு, கவலைப்படாத, தீர்ந்துடும். ஆமாம் சரிதான். பிரியாணி மூடி வச்சிட்டீங்களோ? ஆமாண்டி, சூடு ஆறிடக்கூடாது பத்தியா, மறுபடியும் சூடு பண்ணால் பிரியாணி நல்லா இருக்காது, அதான் மூடி வச்சுட்டேன். ஆமாம் கரெக்டு. ஏக்கா இந்த அடுப்பு கறியெல்லாம் கொண்டு வந்து மேலே போட்டால் அப்படியே சூடு இருக்கும்ல? ஆமாண்டி, அது நல்ல யோசனை தான், எனக்கு தோணாமல் போச்சு பத்தியா. நான் இந்த சூடாக இருக்க சில்லி சிக்கன் தான் தூக்கி வச்சேன். நீ சொன்னதும் வாஸ்தவம் தான், பேசாமல் அடுப்பு கறி இருந்தால் அதை கூட எடுத்து மேலே போட்டு விடலாம், சூடு அப்படியே இருக்கும். சரி அப்போ நான் போய் எடுத்துகிட்டு வரேன். முதல்ல சாப்பிடுடி, அப்புறம் போய் எடுத்துக்கலாம். இல்லை நான் முதல்ல போய் அடுப்பு கறி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றேன். நீ கேட்க மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன், அதை தான் செய்வேன். சரி போயிட்டு வா. அப்படியே வரப்போ அங்கே வாழை இலை கட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்து உள்ள ஸ்டோர் ரூமில் போட்டுட்டு வந்துடு. சரிங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. அக்கா நான் இந்த உமாலை எப்படி பார்த்ததே இல்லைக்கா, எப்போ பாரு விளையாட்டாக சுற்றுவா, எப்படா சாப்பாடுன்னு நலைவா. இப்போ என்னென்னா சாப்பிடுன்னு சொல்லி வேணான்ட்டு பிரியாணிக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆமாண்டி, இந்த வாட்டி அவள் கொஞ்சம் ஒரு முடிவோட தான் இருக்கா, அதான் எப்படியே ஜெயிச்சு காட்டிடணும்னு நினைக்கிறா. ஆமாம் அதுவும் நல்லது தான், அப்போ தான் நம்ம யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். சரி வா, நம்ம முதல்ல சாப்பிட்ருவோம், அப்புறம் அவள் வந்துட்டானா அவளை சாப்பிட விட்டு நம்ம கடையை பார்த்துக்கலாம். சரிக்கா. என்ன சரசு, சொல்லாம எங்கே போனேன்? இப்போயே மூஞ்சி எப்படி தொங்க போட்டுட்டு வந்து நிற்க? அட நீ வேற பங்கஜம், சும்மா கடை. நானே ஒரு முக்கியமான யோசனையில் இருக்கேன். என்ன யோசனை சொல்லு. உங்களுக்கு பிரியாணி கடை எப்படி நல்லா வந்துச்சு, அதான் என் சந்தேகம். ஏண்டி இதெல்லாம் ஒரு சந்தேகமா? ஓ மருமக மல்லிகா தான் நல்லா சமைப்பாளே, அப்போ பிரியாணி நல்லா தானே வந்திருக்கும். இதை போய் யோசிச்சுக்கிட்டு இங்கே பேரு, நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லுவேன், அது நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? ஏண்டி நான் உன் ஃப்ரெண்டு, அதுவும் சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்டு, உன்னோட பாலிய தோழி, தெரிஞ்சுக்க. நான் போய் உன்னை பற்றி வெளியில் தப்பாக சொல்லுவேனா? சொல்லு என்ன விஷயம்னு சொல்லு. இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கணும். என்ன கிளவி ஏதோ ரகசியம்னு சொல்லிட்டு இருக்கு, என்ன எப்படி கேட்டுருவோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரகசியம் கேட்க ரொம்ப பிடிக்கும், சொல்லு. அது ஒன்றும் இல்லை பங்கஜம், என் மருமக இருக்கால உமா, அவள் என்னை எதிர்த்து சவால் விட்டா. ஆமாம் நான் சொன்னியே, ஆனால் என்ன சவால் ஏதோ ஒன்றும் சொல்லலையே, அவள் தான் சொல்ல வரேன், பொறுமையாக கேளு.
இவள்களை நான் திட்டினேன்டி. அதுக்கு என்கிட்ட 10 நாளில் 10,000 ரூபா சம்பாரிச்சு காட்டுறேன்னு போயிட்டு கட்டினான். பரவாயில்லையே, ஓ மருமகன் நல்லா தன்னம்பிக்கையாக சவாலிட்டு இருக்கா. ஆமாம், இப்போ அவள் பாராட்ட சொல்லி தான் உனக்கு கேட்டேன் பாரு. நான் சொல்கிறத வாயை மூடிட்டு முதல்ல கேளுடி. சொல்லு கேட்க. எனக்கு அடுத்த வீட்டு கதைனா கேட்க ரொம்ப பிடிக்கும். இது ஒரு லூசு கிழவி, குறுக்க பேசுது. இந்த கிழவி என்ன சொல்ல வருதுன்னு கேட்க விடுதா? அடுத்த வீட்டு கதைனால எப்படி ஆர்வமாக கேட்குது. இந்த கிழவி சொல்கிறத கேட்போம். அதுக்காக இவளுக்கு பிரியாணி கடை போடுறதா முடிவெடுத்தாளுங்க. ஆமாம், அதை போட்டுட்டாங்களே. நீ தோக்க போகிறது கன்ஃபார்ம். கூட பேசுனேன், கல்ல கொண்டு மண்டை உடச்சிருவேன். என்னடி சொல்கிற? கிளவி செஞ்சாலும் செஞ்சு விடும். இது அப்படிப்பட்ட கிளவிதான். இது லேசுப்பட்ட கிளவியா என்ன? அப்புறம் நானே கடுப்பில் இருக்கேன். நீ வேற ஜெயிச்சிருவாங்க சாதிச்சிருவாங்க. நீ என்ன வெறும் பேச்சுக்கிட்டு கிடக்க? நீ எனக்கு ஃப்ரெண்டா அவங்களுக்கு ஃப்ரெண்டா? இல்லடி, நான் உனக்கு தான் ஃப்ரெண்டு. அங்கே நடந்ததை வச்சு தான் ஏதோ சொல்லிட்டேன். சொல்கிறத மட்டும் வாயை மூடிட்டு கேளு. சொல்லு. இவளுக்கு பிரியாணி நல்லா செஞ்சு நல்லா எதுவும் வந்து நாளைக்கு நம்ம முன்னாடி தள்ளணும் வந்து நின்றுவாங்களோன்னு எனக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. சரி, அதுக்கு அதனால் நான் ஒன்று பண்ணேன். என்ன பண்ணேன்? அவள்கிட்ட இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னியோ, அதெல்லாம் அவள்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன். திட்டி பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், சமாளித்து பார்த்துட்டேன். ஒன்றுக்கு இவளுக்கு பயப்பில்லையே. மிரட்டி கூட பார்த்துட்டேன். ஆனாலும் இவளுக்கு என் பேச்சையே கேட்கல. சரி, அதுக்கு என்னடி செவ்வாய் இழுக்கிற? சட்டை விட்டுன்னு சொல்லுடி. எனக்கு 1000 வேலை இருக்குது. போய் முக்கியமான சீரியல் ஒன்று வேறு பார்க்கணும். சட்டை விட்டுன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லடி, அவளுக்கு பண்ண பிரியாணியில் ஒரு டப்பா உப்பள்ளி கொட்டிட்டேன். அடி என்னடி சொல்கிற? ஆமாம், நான் ஒரு டப்பா உப்பள்ளி உள்ளே போட்டது உண்மை. இவளுக்கு ஏதோ பிரியாணி செஞ்சு ஜெயிச்சுடுவாங்கன்னு ஒரு பயத்தில் நான் தான் ஒரு டப்பா உப்பை தூக்கி பிரியாணியில் போட்டேன். இதெல்லாம் உனக்கு நியாயமாக இருக்கா? எனக்கு எல்லாம் நியாயமாக தான் இருக்குது. இப்போ என் பேச்சு மீறி துமராக நடந்துக்குவாளுக்க. நான் இவளுக்கு செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து நிற்கணுங்கிறியோ? நான் செஞ்சதெல்லாம் செய்தான். எனக்கு இப்போது அது பிரச்சனை இல்லை. கிழவி எம்பிட்டு சதி வேலை பார்த்துட்டு இப்போ அது பிரச்சனை இல்லைன்னு வேற சொல்லுது. இருக்கட்டும், இதுக்கு வட்டியும் முதலுமா நான் பதிலடி கொடுக்குறேன். இந்த கிழவி பண்ணது தான் நமக்கு நன்மை அமைஞ்சிருச்சு போல. நம்ம மல்லிகாக்கா உப்பு போடாமல் போன பிரியாணி எப்படி நல்லா இருந்துச்சுன்னு யோசித்தோம். அதுக்கு இதுதான் காரணமா? இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. என்னதான் இப்போ உனக்கு பிரச்சனை? அப்படி கேளு. நான் உப்பள்ளி போட்டேன் பிரியாணியில். ஆனால் சாப்பிட்றவங்களும் ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. பிரியாணி நல்லா இருக்குன்னு வேற பாராட்டி தள்ளுறானுங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. நம்ம தான் உப்பு போட்டோமே, பிரியாணி எப்படி நல்லா வந்துச்சு? அதான் என் சந்தேகம். ஆமாம் இல்லை, என் பேரன் கூட பிரியாணி நல்லா வந்திருக்குன்னு சொன்னான். அதான் எனக்கும் சந்தேகம். இந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைப்பா? உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். ஐயோ, நீ எப்போ வந்த? நீங்க உங்க தோழி கிட்ட மனம் திறந்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். உமா சொல்லுங்க அக்கா. உனக்கு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க, என்னது? ஏய், சாப்பிட வந்த எல்லாரும் நம்ம கடையில் இருக்க பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு பாராட்டுறாங்கடி. பத்தியா? எல்லாம் நல்லதாக நடக்குது. ஏக்கா, எல்லாம் உங்க கைப்பக்குவங்க்கா. அதெல்லாம் உண்மைதான்டி. இருந்தாலும் நான் உப்பு போட மறந்தேன். அந்த கடவுள் தான் நமக்கு கண்ணை திறந்துருக்காரு. அந்த கடவுள் இருக்காரு பத்தியா? நம்மளையெல்லாம் சேர்ந்து ஏதாவது செய்யறேன்னு சொல்லி அந்த கடவுள் தான் உப்பு போட்டிருக்கணும். வேற யார் போட்டிருப்பா? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அக்கா, இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது கடவுளுக்கு இல்லை, நம்ம மாமியாருக்கு. என்னடி சொல்கிற? நம்ம செஞ்ச பிரியாணியில் எப்படி உப்பு வந்துச்சு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம், நீங்கள் போட மறந்த உப்பை போட்டதே நம்ம அத்தை தான். என்னடி சொல்கிற? இதோ நினைக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம அத்தை. இவங்க தான் நம்ம பண்ணுற பிரியாணி கெடுக்கணும்னு ஒரு டப்பா உப்பு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் நன்றி எதுன்னு சொல்லணும்னா நம்ம அத்தைக்கு சொல்லுங்க, அந்த கடவுளுக்கு இல்லை. நம்ம கடவுளே நம்ம அத்தை தான் இல்லத்த. ஐயோ, இவளுக்கு நிஜமா இப்போ உப்பு போடலையா? நம்ம தான் சும்மா இல்லாமல் உப்பு போட்டுட்டோமோ? பேசாமல் பிரியாணி அப்படியே விட்டுருந்தாலே வாயில் வைக்க முடியாத மாதிரி ஆயிருக்கும். நம்ம தேவையில்லாமல் உப்பு போட்டு இவளுக்கு நல்லது பண்ணிட்டோமே. கரெக்டுத்த, நீங்கள் தேவையில்லாமல் பார்த்தீங்கல்ல வேலை, அதுதான் எங்களுக்கு தேவையான வேலையாக மாறிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஓடி, ரொம்ப பீத்திக்காத.
இன்னைக்கு முத நாள் தானே, இன்னும் 9 நாள் இருக்குது. நீ 10,000 என்னை கொண்டு வந்து கையில் கொடுக்குறேன்னு நானும் பார்க்குறேன். என்ன மீறி எப்படி இந்த பிஸ்னஸை நீங்கள் நடத்துகிறீங்க, முன்னுக்கு வரீங்கன்னு நானும் பார்த்தே தீருவேன். நீங்களா அப்படி பண்ணது? ஆமாம், நான் தான் பண்ணேன். அதுக்கு என்னங்கிற? என்னை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்ருப்பேன் நினச்சிங்களோ? இந்த சரசப்பு வச்சுக்கிட்டுலாம் இந்த வீட்டில் எதுவும் செய்ய முடியாது, ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் என்னதான் எங்களை தடுத்தாலும் நாங்கள் ஜெயிக்கிறத யாராலும் கடக்க முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவனே எங்களுக்கு பார்க்க நிற்கிறான் சார். அதுவும் இந்த வாட்டி உங்கள் ரூபத்துலேயே எங்களுக்கு உதவி இருக்கான். ஆமாம் ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்கள். எண்ணி 10 நாளில் 10,000 ரூபாவை சம்பாரிச்சு உங்கள் கண்ணு முன்னாடி நான் வந்து நிற்கல. நான் உங்கள் மருமக கிடையாது. வட்டா ஏக்கா வாங்க, நமக்கு 1000 வேலை இருக்கு. இதை வரேன்டி. கிளிக்கிறாளுங்க 10 நாளில் 10,000. முதல் நாள் ஏதோ பிரியாணி நல்லா வந்துருச்சு. என்ன கும்பல் அலமோதிக்கிட்டா இருக்கு. பாதி பிரியாணி கூட விற்காது. எனக்கு தெரியாது இங்கே என்ன ஓடும் இங்கே என்ன ஓடாதுன்னு. 100 ரூபா 200 ரூபா கிடைக்க போகுது. அது கூட கஷ்டம்தான். நீங்கள் முதல்ல போட்ட பிரியாணி விற்கிதாரி இவங்களை பார்க்க சொல்லு. ஒருத்தனா 2 பேரை வந்து சாப்பிட்டோன்னே ஓவராக அதுப்பு கட்டுறாங்க. அதுப்பு உன்ன மாதிரி 80 பேரை நான் பார்த்துருப்பேன். இருக்கட்டும் 10 நாள் கழிச்சு இவங்களை வச்சுக்கிறேன். சரசு இருந்தாலும் என்ன இறந்தாலும் பறந்தாலும்னு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உங்ககிட்ட பேசுகிறதாக அவள் பொட்டு கேட்டுட்டு ஓவராக பேசிட்டு போகிறேன். ஓ முதல்ல வீட்டில் ஏதாவது சோறு வாங்கியிருந்தால் சாப்பிடு. அவளுக்கு கடை பக்கம் போனேன்னு தெரிஞ்சிச்சு உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன், பார்த்துக்க. அப்புறம் உனக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் வேற ஏதாவது கலந்து விட்ருவேன். நீ செஞ்சாலும் செய்வடி. நான் பிரியாணி கடை பக்கமே போல ஆத்தா, நீ என்ன விட்டுடு, நான் ஓடியே போயிடுறேன். இனி உங்கள் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். இது ஒரு குடும்பமா? உயிரோடு இருக்குன்னா இந்த பக்கம் வந்துடக்கூடாதுப்பா. போ அப்படியே போயிடு. ஓசியில் காப்பி தண்ணி கிடைக்கும்னு வந்துடாத. வந்துட்டா பெரிய விளாட்டம். யார் வேணா போங்க, இந்த சரசு தான் தோணும். நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் என்ன நடந்தாலும். இவளுக்கு எப்படி பிரியாணி கடையை நடத்துகிறாளுன்னு நாளைக்கு பார்க்குறேன்.